முசீபத் இது சமூகத்துடைய அழிவு தானே. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிரிந்தால் எதில் அல்லாஹ் பிரியக்கூடாதுங்கிறான்? பிரிந்தால் உங்க கண்ணியத்தை இழப்பீங்க, உங்க மரியாதை இழப்பீங்க, உங்க உயர்வை இழப்பீங்க. பிரிந்து ஒரு சமூகம் போராடி வெற்றியை காண்பதுங்கிறதெல்லாம் அரிது. அது நடக்கவே நடக்காது. அந்த இயக்க தலைவருக்கு லிஸ்ட்ல போட்டுக்கலாம், நாங்க வந்து இந்த நாள்ல போராடணும், அவங்களுடைய அந்த இயக்கத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை நாள்ல போராட்டம் நடத்தணும், இத்தனை பிரச்சனைகள் நடத்தணும், இத்தனை பிரச்சனைகளை பங்கு கொண்டு லிஸ்ட் எழுதிக்கலாமே தவிர சமூகத்துக்கு அது பலன் அளிக்குமாலாம் கிடையாது. இன்னைக்கு இவருடைய ஒட்டுமொத்த இயக்கங்களும் ஒன்னும் சேர்ந்து யோசிச்சு பாருங்க, அது எப்படி அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லி. எல்லா தலைவர்களும் தலைவர்களுக்குள்ள தானே நீ கருத்து வேற்றுமை, தொண்டனுக்குள்ள யாருக்குள்ள இல்ல. இயக்கத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு யாருக்கும் சண்டைலாம் பகல் இல்ல. அவர் வந்து வாப்பா எல்லாரும் அவர் தலைவர் ஒண்ணு அவர் பழைய ஆள் வெளியே போயிட்டார் உள்ளவான்னு சொன்னா எல்லாருமே அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. அப்ப அவங்க மேல உள்ளவங்கள்ட்ட தான் பிரச்சனை, கீழே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை இல்ல. இந்த மேல உள்ள எல்லாருமே ஒரு வேலை அல்ஹம்துலில்லாஹ் சரி பரவாயில்ல, எல்லா வேற்றுமை மறப்போம், நம்முடைய பொதுவான பிரச்சனைகளுக்காக நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போம்னு வந்துட்டாங்கன்னா அந்த அழகே அழகு. அது நடந்துருச்சுன்னா நீங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாட்டுல அது நடந்துரும். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு, ஒற்றுமையுடைய பலம் அல்லாஹ்வுடைய உதவி, அந்த உதவியை கொண்டு எதை வேணாலும் நீங்க செய்யலாம். நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா அல்லாஹ்வே உதவி செய்ய மாட்டான்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும், என்ன கத்துனாலும், என்ன கதர்னாலும், நீ இன்னைக்கு கத்து, நாளைக்கு நீ கத்து, நாளைக்கு நீ கத்துன்னு சொல்லி பெர்மிஷன் தான் கிடைக்குமே தவிர நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறாது.